அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள். 9/6/2024 அன்று மாலை 7:15 அவர்களுக்கு நமது பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளார். நமது இந்திய நாட்டின் பிரைம் மினிஸ்டராக, பிரதம மந்திரியாக மூணாவது தடவையாக பதவி ஏற்கப் போகிறார். இது தல வரலாறின் சிறப்பு. இது திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறகு 64க்கு பிறகு மோடி அவர்கள் மூன்றாவது தடவையாக பதவியேற்க உள்ளார். பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெய். திரு நரேந்திர மோடி அவர்களின் பாரத பிரதமர் அவர்களுக்கு அனைத்து மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். முதலில் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். 47 to 64. லால் பகதூர் 64 to 66. குஜராத் நந்தா 66 to 66. மொரார்ஜி தேசாய் குஜராத் 66 77 to இந்திரா காந்தி, 77 to 79 மொரார்ஜி தேசாய் அவர்கள், 79 to 80 சரண் சிங். இந்திரா காந்தி அவர்கள் 80 to 84. வாஜ்பாய் 84 to 89. ராஜீவ் காந்தி அவர்கள். விபி சிங் 89 to 90. சந்திரசேகர் 90 to 91. நரசிம்மராவ் அவர்கள் 91 to 96. தேவகவுடா அவர்கள் 96 to 97. ஐக்கிய குஜரால் 97 to 98. அடல் பிகாரி வாஜ்பாய் 98 to 2004. மன்மோகன் சிங் 2004 to 2014. திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 கரண்ட் 2024 ஐ வில் கண்டினியூ 10 years கண்டினியூ இருப்பார். அது அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் இது எதிர்க்கிட ஒரு பெரிய மாபெரும் தல வரலாறு. நான் ஒரு தீவிர எம்ஜிஆர் அவர்களின் ரசிகன். இந்த படத்தை நான் காண்கிறேன், பாருங்கள். இதுதான் என்னுடைய தீவிர எம்ஜிஆர் ரசிகன் தமிழ்நாட்டில். என்னுடைய பெயர் புருஷோத்தமன். நான் 1978 ரயில்வே RPF டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றினேன். 1978 பணியாற்றி 2016 ரிட்டையர்ட் ஆகி இன்றும் எலெக்ஷன் டியூட்டிக்கு 2019 சென்று தான் வந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 68 வயது ஆகிறது. இந்த நரேந்திர மோடி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அது 1980 உருவாக்கி கொடுத்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் என்ற ட்ரெயினை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஓப்பன் பண்ணினார். டில்லியில் மதுதண்டேவி அவர்கள் ஓப்பன் பண்ணினார். இது ஒரு வரலாறு. அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய நிலையம் என்று பெயர் கொடுத்தவர் திரு மோடிஜி அவர்கள். இது எவ்வளவு பெரிய வரலாறு! ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தலைவர்கள் பேர் கொடுக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இது மோடிஜி அவர்கள் தான் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தார். அதனுடைய எஃபெக்ட் இன்று இந்தியா முழுவதும் அந்தந்த ஸ்டேட் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரம் டூ இப்போ சென்ட்ரல் நிலையத்திலிருந்து டெல்லிக்கு போனால் அலோன்ஸ் என்ன பண்ணுவார்கள்? புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய நிலையம் டு நியூ டெல்லி. நியூ டெல்லியில் என்ன சொல்வார்கள்? நியூ டெல்லி டு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய நிலையம் சென்னைன்னு தான் சொல்வார்கள். இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது பொருந்தும். ஃப்ரம் டூ வரும். அப்போ எவ்வளோ பேர்
அப்படி இருக்கும் பொழுது நானும் கன்னியாகுமரி டு ஜம்மு வரை வேலை பார்த்துருக்கேன். அதையும் இந்த படத்தை காமிக்கிறேன். இது ஜம்முவில் 2002 என்னுடைய நண்பர் இப்போ 31/5/2024 தான் ரிட்டையர்டு ஆனார். அவர் ஞாபகார்த்தமாக அவர் கொடுத்தேன். அதற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் கன்னியாகுமரி டு ஜம்மு வரை வேலை பார்த்துருக்கேன். ஜம்மு காஷ்மீரில் வேலை பார்த்த படம். ஒரு கன்ஃபார்முக்காக சொல்கிறேன். அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இதற்கு. அதன் பிறகு அவர் அயோத்தி, அவர் மோடிஜி அவர்கள் பெரிய ஆன்மீகவாதி, தேசியவாதி. அவருடைய நினைவுகள் பாருங்கள். கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு வரையும் அவருடைய தேசியவாதி என்ற தலைப்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல், குஜராத்தில் அவருடைய நனவு சின்னமாக சர்தார் வல்லபாய் பட்டேலை சிறையை திறந்திருக்கிறார். எத்தனையோ அடி உயர்த்து. அதற்கு பிறகு அயோத்தி 500 வருட காலமாக இருந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார். அப்போ அயோத்தி சென்றிருக்கிறார். நமது ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் சென்று விட்டு கடைசியாக கன்னியாகுமரி என்ற விவேகானந்தர் இதற்கு தியானம் பண்ணினார். அதனால் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் தேசியவாதி, ஆன்மீகவாதி, நாட்டின் உழைப்புக்காக நம்மளுக்கு வந்த தலைவர் மோடிஜி அவர்கள். ஒரு சின்ன 2 லைன் பாடுகிறேன், தயவு செய்து கேளுங்க. ஓம் மோடி நமோ நமோ, ஓம் மோடி நமோ நமோ, ஸ்ரீ மோடி நமோ நமோ, ஜெய ஜெய மோடி நமோ நமோ, சத்குரு மோடி நமோ நமோ. ஓம் மோடி நமோ நமோ, ஸ்ரீ மோடி நமோ நமோ, ஜெய ஜெய மோடி நமோ நமோ, சத்குரு மோடி நமோ நமோ. ஓம் மோடி நமோ நமோ, ஸ்ரீ மோடி நமோ நமோ, ஜெய ஜெய மோடி நமோ நமோ, சத்குரு மோடி நமோ நமோ. ஓம் மோடி நமோ நமோ, ஸ்ரீ மோடி நமோ நமோ, ஜெய ஜெய மோடி நமோ நமோ, சத்குரு மோடி நமோ நமோ, சத்குரு மோடி நமோ நமோ. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் HPM யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள். அடுத்தபடியாக மோடிஜிக்கு 2 பாட்டு தனியாக போடுவேன், அதை கேளுங்கள். ரொம்பவும் பேசினால் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் லைக் கொடுங்கள். மோடிஜிக்கு 2 பதிவேற்புகளுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். திரு அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப போட்டி, அவருக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.